சூப்பர் ஸ்டார் யாரு அப்படிங்கிற ஒரு சர்ச்சை இப்பதான் ரீசெண்டா பெருசா வெடிச்சு ஓஞ்சுது. அதுக்கு உடனே இப்ப யாரு அடுத்த தளபதி அப்படிங்கிற சர்ச்சை ஆரம்பிச்சிருக்கு. அது ரீசெண்ட் டேஸ்ல அவ்வப்போது எழுந்தாலும் விஜய் 69 படத்தோட நிறுத்திட்டு அரசியலுக்கு போறேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு பல பேரை அதிர்ச்சி அடைய செஞ்சிருக்கு. இருந்தாலும் அவருடைய ரசிகர்கள் விஜய் கட்சிக்கு தானே வராரு அப்படிங்கறத ரொம்ப அக்செப்ட் பண்ணாலும் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமா தான் இருக்கும். அதனால இப்ப அடுத்த இடத்துக்கு யார் இருக்கா அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான் அடுத்த தளபதி அப்படிங்கிற மாதிரி ஒரு சோசியல் மீடியால ஒரு ட்ரோல் போயிட்டு இருக்கு. ரீசெண்டா சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் படத்தினுடைய ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் மலேசியாவில் நடந்தது. அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்ட சிவகார்த்திகேயன் கிட்ட ரசிகர்கள் நீங்க தான் அடுத்த தளபதி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே, அதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா ரொம்ப அழகா சூப்பரா சொல்லியிருக்காரு சிவகார்த்திகேயன். இது பெருசா சென்சேஷன் பண்ணாம, அதாவது தமிழ் சினிமால ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான், ஒரே ஒரு உலகநாயகன் தான், ஒரே ஒரு தளபதி தான். அவங்க இடத்துக்கு யாரும் வர முடியாது, அவங்களா வேணா நம்ம ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு படி எடுத்து வைக்கலாம் தவிர நம்ம அவங்கள ஆக முடியாது. அவங்கள பார்த்து தான் நான் சினிமாவுக்கே வந்தேன், அதனால அவரு தான் தளபதி, எனக்கு என்ன வருமோ அதை நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாலிஷா அழகா சொல்லிட்டாரு. ஸோ அதனால இதுல பெருசா சர்ச்சை இல்லை அப்படின்னாலும் சோசியல் மீடியாவில் தொடர்ந்து இது மாதிரி ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்காங்க, அடுத்த தளபதி அவர் தான் அப்படின்னு. விஜய் ஆக்சுவலாக ஒரு நல்ல இன்டென்ஷனோட தான் சிவகார்த்திகேயன் கோட் படத்தில் ஒரு கேமியோ ரோலில் பண்ண சொன்னார். என்னென்னா சிவகார்த்திகேயனுக்கு எல்லாரோடையும் சேர்ந்து ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டு. ஏற்கனவே கேமியோ ரோலில் நடிச்சிருந்தாலும் இந்த படத்துக்கு அவரே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட தான் கேட்டு வாங்கி நடித்தார். அடுத்து ரஜினியோட கூலி படத்துலையும் ஒரு கேமியோ ரோல் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அவர் இப்ப அமரன் படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. அந்த அமரன் படத்தை ராஜ்குமார் பெரியசாமி அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ராஜ்கமல் பிலிம் சார்பில் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. மிக பிரம்மாண்டமாக உருவாயிருக்கு இந்த படம். நம்ம தமிழக ராணுவ அதிகாரி முகுந்த் வரதராஜனுடைய ஒரு ஸ்டோரி இது. அதை வச்சு அழகாக படம் பண்ணியிருக்காங்க. சாய் பல்லவி ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. தீபாவளி ரிலீஸாக அந்த படம் அடுத்த மாதம் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்போவே ஒரு மாதம் முன்னாடியே இந்த படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ஆரம்பிச்சாச்சு. ஸோ அதனால இந்த படத்தை பற்றின விஷயங்களை நிறைய இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல சிவகார்த்திகேயன் முனைப்போட செயல்பட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் தான் மலேசியாவில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் அதை பற்றி பேசியிருக்காங்க. பட் அதுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சிவகார்த்திகேயன் ரொம்ப அழகாக பாலிஷ் பேசி அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. இல்லாட்டினாலும் அது திருப்பி வெடிச்சு பத்தி எரிய ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே விஜய் இந்த லியோ ஃபங்க்ஷன்லையும் ஜெயலலிதோட ஆடியோ லான்ச்லையும் அடுத்த சூப்பர் ஸ்டார் பிரச்சனையை பற்ற வச்சு அது பெரிய லெவல்ல பூதாகரமா வந்தது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா இருக்காரு சிவகார்த்திகேயன். ஸோ எல்லாரும் வேணும், தனக்கு எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வீட்டு பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் சிவகார்த்திகேயன். அதோட வெளிப்பாடாக தான் அவர் இந்த பேசின பேச்சு இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ட்ரெண்டாக இருக்குது. ஸோ நாளைக்கு வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.